ரொம்ப ரொம்ப சாரி, என்கிட்ட மைக் இல்லாத காரணத்தினால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போகிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இப்போ தான் தளபதி விஜய் தாவேகா தலைவர் விஜய் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ கடைசி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு தளபதி விஜய் தான். ஸோ அவரோட இந்த கரூர் விஷயம் சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக நிறைய கான்ட்ரவர்ஷியலான நிறைய விஷயம்லாம் போச்சு. அதுக்கு பதிலடிலாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபேர் இனஃப். ஆனால் தளபதி விஜய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். தலைவர் விஜய் அப்புறமா 2026க்கு அப்புறமா பார்த்துக்கலாம். தளபதி விஜய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஃபேர்வெல் படம் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் 6:30க்கு 6:03க்கு ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே தளபதி விஜய் அவர்களோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அதோட ஐப்புன்றது தாறுமாறாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு ஐப்பு கொஞ்சம் கம்மி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் அரசியலில் போனதுக்கு அப்புறமாவே அவருக்கு சினிமா பார்வையாக அவரோட ஐப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ரொம்ப முன்னெல்லாம் ரொம்ப யோசித்து அதுக்காக வெயிட் பண்ண தருணங்கள்லாம் இருக்குது. இது ரொம்ப ஃப்ளாட்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பாடல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். தளபதி கச்சேரி அதில் ஆக்சுவலாக ஒரு லிரிக் வந்துச்சு. அது பயங்கரமாக இருக்குது. இது ஓப்பனிங்கில் இது வி கச்சேரி, எங்கள் அண்ணன் தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பக்கா ஃபேர்வெல்லான ஒரு பாடல்னு சொல்லலாம். ஒரு ஃபேர்வெலுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. அதில் அந்த வீடியோ சாங், அதாவது அந்த லிரிக் வீடியோவுக்கு அவங்க சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமாக இருக்குது. நம்ம இன்னும் பாட்டை இயர்ஃபோனில் ஆடியோவாக கேட்குறதுக்கு பதிலாக நம்ம வீடியோவாக பார்க்கும்போது அப்படியே இழுக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இது வரைக்குமே நான் பார்த்து தளபதி படத்தோட இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பாடல், அதுவும் ஃபஸ்ட்டு சிங்கிளில் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பாடலை இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப வைபான ஒரு பாடலுமே கூட. அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அறிவோட லிரிக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அனிருத் அதில் எனக்கு தெரிஞ்சு படத்தில் அவர் இந்த பாடல் ஒரு கான்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதை பார்க்கும்போது, ஏன்னா பிகினிங்லேயே அவர் ஒரு கான்செப்ட்லாம் செட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் எனக்கு இப்போ அனிருத் சமீப காலமாக கொஞ்சம் அவுடேட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இப்போது சாயா பயங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததால் அவரோட பேர் தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அனிருத்துக்கு கடைசியாக இப்போது மதராசி படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் கூட பாட்டெல்லாம் சலம்பில் இருந்தாலுமே கூட அவரோட ஒரு இடம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தளபதி விஜய்க்குன்னு வந்தால் அனிருத் ஒன்று பண்ணுறாரு பாருங்கள், சான்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டு ஒரு பக்கா வைப்பான பாட்டு. நம்ம எந்த மூடில் ஒரு ரொம்ப கஷ்டமான ரொம்ப ஃபீல் மூடில் இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டாலோ அந்த வீடியோட பார்த்தாலோ ஒரு தளபதி ஃபேனாக இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதில் லிரிக் ஃபுல்லாகவே அவர் ஃபேர்வெலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி அந்த இதில் கூட அந்த லாஸ்ட்டு ஒன் டான்ஸ் அப்படின்னும் போது அதில் அந்த லிரிக் வீடியோவில் சொல்லிட்டாங்க. தேட்டரில் உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப் டான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எப்போவுமே தளபதியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரோட வாய்ஸில் தான் மேக்ஸிமம் பாட்டு இருக்கும். அதுவும் அனிருத்தோட சேரும்போது எப்படி இருந்தாலுமே விஜய் ஒரு பாட்டு பாடிடுவார். அப்படின்னு இருக்கும்போது என்னடா ஓப்பனிங்லேயே அனிருத் பாடுறாரு, ஒரு வேளை செகண்ட் சிங்கிளில் பாடுவார் அப்படின்லாம் யோசிக்கும்போது சென்டரில் அவருக்குன்னு ஏற்ற மாதிரி ரொம்ப மெச்சூராக அவர் எப்படி சொல்கிறது, இது சினிமா விட்டு கடைசி படம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அவங்க ஃபேன்ஸுக்கு எப்படி இதை ஒரு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும்னு அழகாக தெரியுது. இவங்கெல்லாம் அதான் ஒரு பழைய காலத்து எம்ஜிஆர் பாடலாம் இருக்கும் இல்லையா, எம்ஜிஆரை மற்றவங்களாம் பாராட்டி பாடுவாங்க. ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அவராக பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லாமே அங்கங்கே செட் பண்ணி அவர் வாய்ஸில் சொல்லும்போது அது சூப்பராக இருக்குது. அவரோட அரசியல் மூவுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அட் த சேம் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டான்ஸு ஸ்டெப்பு அந்த ஆள் என்னங்க, அந்த ஆள் ஒன்றும் புரியலைங்க எனக்கு, சீரியஸாக புரியல. வயசு ஆகிட்டே இருக்குது, என்னாலாம் முடியாது. அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்டெப்பு ஒரு 20-22 வயசு பையன் ஆடினா கூட அவ்வளோ சாம் வராதுங்க. என்னங்க அந்த ஆள் அழகாயிட்டே தாங்க போகிறாரு. அரசியல் போனாலும் அழகாக தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்டெப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு மாதிரி அந்த சாம்னஸ் வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதை எப்படி நம்மளால் நோட் பண்ண முடியும்னா, செகண்ட் அப்புறமா லாஸ்ட்டாக பூஜா ஹெக்டே
மமிதா பைஜு, அப்புறம் இந்த மோனிஷா பிளெஸி, அவங்களாம் வந்து மோனிஷா பிளெஸி உண்மையிலே பிளெஸ்டு தான் சொல்லணும். தளபதி கூட டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஒரு இது வருமா? அவங்க கூடலாம் ஆடும்போது ஒரு 3 பொண்ணுங்க கூட ஆடும்போது கூட ஒரு ஆணை வந்து ரசிக்க முடியுது அப்படின்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி எச் வினோத், எனக்கு தெரிஞ்சு எச் வினோத் மேலே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு காண்டு இருக்கும். ஏன்னா அவர் எப்போவுமே ஃபஸ்ட் சிங்கிள் அவருக்கு பண்ணும்போது அப்பப்போ சொதப்பிடுவார். இது பக்காவாக இருக்குது பாட்டு. ஒருவேளை அனிருத்துன்றதால ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பயங்கர பக்கா ட்ரீட்டான கலர்ஃபுல்லான அடப்போங்கடா என்ன சொல்கிறதுனே தெரிலன்ற லெவலில் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு பாடல். இத்தனை காலமாக வந்து ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, நிறைய பேர் இப்போ கூட நம்ம ட்விட்டரில் போய் பார்த்தோன்னா கூட விஜய் அரசியல் போனாலும் ஓகேன்னு சப்போர்ட் பண்ணாலுமே கூட எனக்கு சினிமாவில் இருக்க ஒரு வேணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அவரோட இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, ஃபேர்வெல் ஆகலை, அப்படி இருந்தும் கூட இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்கான ஒரு வீடியோஸ் போடுறது அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது. உண்மையாலே வேதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். உண்மையாலே சூப்பரான ஒரு பாடல். ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிள் கச்சேரி. அதே மாதிரி இது தளபதிக்கான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு லிரிக்கில் அறிவு என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. உண்மையாலே ரொம்ப க்ளீனாகவே சொல்லிட்டு இருந்தார். இது எங்கள் அண்ணன் தளபதி பாட்டு, தங்கம் தளபதி அப்படின்னு சொல்கிற இடம்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது. பாட்டு ஒரு மாதிரி வெரி 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 வெறித்தரமாக இருக்குது. வேற மாதிரின்ற மாதிரி வேற மாதிரி இருக்குது.